ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீணா போன ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் சேர்ந்துக்கிட்ட நம்முடைய மல்லியை என்னெல்லாம் கொடுமைப்படுத்த போகிறாங்களோ வரப்போகிற எபிசோடில் அப்படி தான் கொண்டு போக போகிறாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ராஜேஸ்வரியை பார்த்தீங்கன்னா டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொல்லிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக எனக்கு மல்லி துணையாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொல்லிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி அந்த டாக்டர் செக் பண்ணுறப்ப இந்த ராஜேஸ்வரியோட மூமெண்ட்டை பார்த்துட்டாங்க. எப்படி அவங்க யோசிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ புதுசாக ஏதோ ஒரு பிரச்சனையை ஏற்படுத்த போகிறாங்க, அதுக்கு தான் அடிக்கல் நாட்டியிருக்காங்க அப்படின்றத நம்முடைய மல்லி ஆணித்தனமாக புரிஞ்சுக்கிறாங்க. இந்த விஜய் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாங்க. போயிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லிக்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ராஜேஸ்வரியும் அந்த ரஞ்சிதாவும் பார்த்தீங்கன்னா இவளை சும்மா விடக்கூடாது, இவளை ரொம்பவுமே நம்ம பாடுபடுத்தணும், நம்ம பண்ணுற கொடுமையிலே வீட்டை விட்டு போயிடணும், விஜய்கிட்டே போயிட்டு எது சொன்னாலும் இப்போ ஈடுபடாது, ஏன்னா அவனே எனக்கு உதவி செய்ய தான் மல்லியை விட்டுட்டு போயிருக்கா, இதில் மல்லி ஏதாவது போய் சொன்னால்னா உன்னால் பார்த்துக்க முடிஞ்ச பார்த்துக்கோ, இல்லைனா நீ அக்காவை கேர் எடுத்துக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார் அப்படின்ற பயமும் நம்முடைய மல்லிக்குள்ளே இருக்குங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேணும், அதனால் நீ போயிட்டு என்ன பண்ணுற ஜூஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீ எனக்கு போயிட்டு மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்முடைய மல்லியுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி சொன்ன ஒவ்வொரு ஐட்டமும் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க ஒவ்வொரு ரூபாய்க்குமே கணக்கு கேட்டு நம்முடைய மல்லிக்கிட்டேருந்து காசை பிடுங்குறவங்க ஆச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா காசை கொடுத்து அதுக்கான பில்லும் நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வாங்கிக்கிறாங்க. இல்லைன்னா நம்மளை இந்த ராஜேஷிங் 2 பேரும் சும்மா விட மாட்டாங்க அப்படின்ட்டு அந்த பில்லெல்லாம் வாங்கிக்கிட்டு நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா ஆளில் பார்த்தீங்கன்னா சும்மா மகாராணி கணக்காக இந்த வெங்காயம் விலைப்பூண்டு விற்கிறவ மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஜூஸ் வாங்கிட்டு சொன்னேன், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரா இல்லை பைனாப்பிள் ஃப்ளேவரா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். பார்த்தீங்கன்னா நான் நீங்கள் சொன்ன பைனாப்பிள் ஃப்ளேவர் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற நம்முடைய மல்லி சொன்னது. பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி உடனே பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு அதெல்லாம் பிடிக்கல, நீ போயிட்டு எனக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உக்காந்து ஓசி தின்னுக்கிட்டு இருக்க புருஷன் வீட்டுக்கு போகாத உனக்கு அவ்வளோ ஆணவம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கெல்லாம் சொல்ல தோணுது. இந்த டைரக்டர் யாராவது குடும்பம் நிறைய குடும்பங்கள் சீரியல் பார்த்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறானா, இல்லை நாசமாக போகணும், குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறாங்கன்னா 2 பேர் பழிவாங்கிற குணத்துலேயும் 3 பேர் நல்ல குணத்துலேயும் இருக்குன்ற மாதிரி எடுக்கிறானா, என்ன வெங்காயம் ஒன்றும் புரியல. இதுக்கப்புறம் நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா சரி இவங்களை நம்ம எடுத்து பேசினா விஜய் கிட்ட நம்மளை பற்றி சப்போஸ் தப்பாக சொல்கிறாங்க, நம்ம டைம் வரப்போ இவங்களுக்கு ரிவெஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாங்கிட்டு அந்த ஃப்ரூட்ஸ் ஜூஸ் எடுத்துக்கிட்டு ரிட்டன் கடைக்கு நம்முடைய மல்லி போகிறாங்க. மாற்றி வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு அட்டை இந்த வீணா போன ரஞ்சிதா தண்டா சோறு கருமாந்திரம் வருதுங்க. நம்முடைய மல்லியை கிராஸ் ஆகி போகிறத பார்த்துட்டு ராஜ்மா எங்கே போகிறா அப்படின்றது, இப்படி தான் இவளை சும்மா விடக்கூடாது, ராஜ்மா இவளை நம்ம பயன்படுத்திக்கணும், இவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற இன்னும் கொஞ்சம் இந்த ராஜேஸ்வரி ஏற்றி விடுறாங்க இந்த சோம்பேறி நாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.